ஸோ இந்த பிபி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது தனியான ஒரு நோய் கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறதோட ஒரு வெளிப்பாடா தான். நீங்க தொடர்ந்து மனக்கவலையோட இருக்கீங்க. சரியான இரவு தூக்கமே இல்ல அப்படின்னா, இந்த மனதுனால கூட உங்களுக்கு பிபி அதிகரிக்கலாம். 2வது, தொடர்ந்து நீங்க வெளியிலே சாப்பிடுறீங்க, இல்ல ஜங்க் ஃபுட் நெறைய சாப்பிடுறீங்க, பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள சாப்பிடுறீங்க, அதிகமா உப்பு சேர்ந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ரத்தத்துல சில மாற்றங்கள், சோடியத்தோட அளவு அதிகமாகும்போது, ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். 3வது, ஏதாவது ஒரு உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் பெயின் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த பேக் பெயினோட அன்றாட வேலைகள நான் செய்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு தோள்பட்டை வலி இருக்கு. இல்ல ஒரு அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. இது டெய்லியுமே எனக்கு பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாரி உடல் ரீதியான சில உபாதைகள் இருந்தாலும், அதனுடைய வெளிப்பாடாக உங்களுக்கு பிபியோட அளவு அதிகரிக்கலாம். ஸோ இந்த மாரி ஃபிசிக்கலாவோ, இல்ல கெமிக்கலாவோ, இல்ல மென்டலாவோ இந்த 3 இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பிபி அதிகரிக்கலாம்.